தோனி முன்னாடியே வந்திருக்கலாமான்னா நியூட்ரிஷன் பிரச்சனை, ஒரு 10 ஓவர் ஆடி 20 ஓவர் விக்கெட் கீப்பிங் பண்ணுறாரு அப்படின்னா அடுத்தடுத்த மேட்ச்சில் நீங்கள் அவரை பார்க்க முடியாது பாஸு, பிரச்சனை இருக்குது உடம்புல. ப்ளஸ் நரேன் அண்ட் வருண் சக்கரவர்த்திக்கு ஓவர்ஸ் இருக்குது, அதனால தோனி பின்னாடி தான் வர செய்வார், முன்னாடி வரதுக்கு வாய்ப்பு இல்லை. முன்னாடி வந்தாலும் இன்றைக்கி அவுட் ஆகிட்டு போன மாதிரி தான் அவுட் ஆகிட்டு போவார். இல்லை ரன்னு வராது, இல்லை இந்த 10 ஓவர் ஓடி ஓடி டயர்ட் ஆட்டார்னா அடுத்த மேட்ச்சில் ஆடுறதுக்கு வாய்ப்பு கிடையாது. மகேந்திர சிங் தோனி வர்சஸ் சுனில் நரேன் ஆவரேஜ் வெறும் 10, 54 ஸ்ட்ரைக் ரேட், 6 தடவை அவுட் ஆகிருக்கிறாரு. அதில் பாருங்கள் 110 பாலில் 6 தடவை அவுட் ஆகிருக்கிறாரு, 10 ஆவரேஜ். வருண் சக்கரவர்த்தி கிட்ட 3-4 தடவை அவுட் ஆகிருக்கிறாரு மகேந்திர சிங் தோனி. ஸோ தோனி முன்னாடி வராததுக்கு காரணம் நியூட்ரிஷன் பிரச்சனை ஒன்றுன்னா கண்டிப்பாக ஸ்பின்னர்ஸ், அது மிகப்பெரிய பிரச்சனை. அதுவும் கேகேஆர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நரேன் எப்போவுமே மகேந்திர சிங் தோனிக்கு தொல்லை. அது நீங்கள் கௌதம் கம்பீர் கேப்டனாக இருந்தாலும் சரி தான், தினேஷ் கார்த்திக் கேப்டனாக இருந்தாலும் சரி தான், யார் கேப்டனாக இருந்தாலும் தொல்லை. ஸோ நரேன் இருக்கும்பொழுது மகேந்திர சிங் தோனி அவர்களால் முன்னாடி வர முடியாது, இது உண்மை. அப்புறம் தினேஷ் கார்த்திக் வந்ததுக்கு, அந்த ஈரா வந்ததுக்கப்புறம், இயான் மோர்கன் வந்ததுக்கப்புறம் வருண் சக்கரவர்த்தி. ஸோ நரேன் அண்ட் வருண் சக்கரவர்த்தி 2 பேரும் சேர்ந்து ஒரு 8 ஓவர் தோனி எந்தெந்த அளவுக்கு பின்னாடி போகணுமோ அந்த அளவுக்கு பின்னாடி போவார். ஓவருக்கு 6 பால் தான், ஆனால் நோ பால் போட்டால் 7 பால். ஐபிஎல் பாப்பியா?